ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோர்ஸில் நம்ம இதுக்கு முன்னாடி டெய்ல்விண்டோட வெர்ஷன் 3 இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். இப்போ வெர்ஷன் 4 அவைலபிளாக இருக்கனால ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட்டில் வெர்ஷன் 4 எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட்டில் வெர்ஷன் 3 இருக்குது அப்படின்னா வெர்ஷன் 4க்கு எப்படி அப்கிரேட் பண்ணுறது, இது ரெண்டையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ ஆங்குலர் பிகினர் டு இன்டர்மீடியேட் அப்படின்ற கோர்ஸோட ஒன் ஆஃப் த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளோட எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்டில் டெய்ல்விண்ட் எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்ச நேரத்தில் புதுசாக ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட்டில் எப்படி டெய்ல்விண்ட் வெர்ஷன் 4 இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நான் டெய்ல்விண்டோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வெர்ஷன் 4 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இதுக்கு முந்தின வெர்ஷன் இது. இந்த வெர்ஷனில் தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் செட்டப் பண்ணோம். இப்போ இந்த வெர்ஷன் 4ல் இந்த கெட் ஸ்டார்டடை கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த டாக்ஸ் கிளிக் பண்ணியும் நீங்கள் இந்த டாக்ஸ் பேஜுக்கு போகலாம். இப்போ நம்ம அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால் இந்த அப்கிரேட் கைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணோம்னா இங்கே ஒரு கமெண்ட் ஆல்ரெடி அவங்களே வச்சிருக்காங்க. இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளால வெர்ஷன் 3 டு வெர்ஷன் 4 அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறமும் சில ஸ்டெப்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த கமெண்ட் வச்சு நம்ம முக்காவாசி வேலைகளை பார்த்துடலாம். ஸோ இந்த கமெண்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு sudo அப்படின்னு டைப் பண்ணிட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் விண்டோஸ்லனா sudo கொடுக்க அவசியம் இல்லை. என்டர் கொடுத்தோம்னா மேக்ல அப்படின்றனால பாஸ்வேர்ட் கேட்குது. நான் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ வெர்ஷன் 4 இன்ஸ்டால் பண்ணி அதுவே நம்ம ப்ராஜெக்ட்டில் செட்டப் பண்ணுது. இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதை ஜஸ்ட் ட்ரை பண்ணும்போது எனக்கு ஒரு எரர் வந்துச்சு இந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஒரு கமெண்ட் ரன் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. அந்த கமெண்ட்டை ரன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கமெண்ட்டை ரன் பண்ணால் உங்களுக்கு அந்த இஷ்யூ வராது. இப்போ இந்த கமெண்ட் ரன் பண்ணி வெர்ஷன் 4 இன்ஸ்டால் பண்ணி அதுவே அதுக்கு தேவையான செட்டப்லாம் பண்ணிடுச்சு. இது என்னென்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம ப்ராஜெக்ட்டில் டெய்ல்விண்டுக்கான ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருந்துச்சு. அந்த ஃபைல் இனிமேல் தேவையில்லை. அதனால் அந்த ஃபைலை அது delete பண்ணிடுச்சு. அப்புறமா சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கு. அதெல்லாம் நான் காமிக்கிறேன். இந்த சோர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இதுக்குள்ள style.css இருக்கு. முந்தின வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம். இதை ஓப்பன் பண்ணோம்னா முன்னாடி இங்கே செட்டப் வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு செக்ஷனை டெய்ல்விண்டே ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இது ஜஸ்ட் பழைய வெர்ஷனுக்கும் புது வெர்ஷனுக்கும் பார்டர் கலரை மேட்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு செட்டப் தான். நம்ம புதுசாக ப்ராஜெக்ட்டில் செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த விஷயம் நமக்கு தேவையில்லை. அண்ட் இந்த கோர்ஸில் ஆங்குலர் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம். அதனால டெய்ல்விண்ட் பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை இந்த கோர்ஸில் நான் கவர் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அதுக்கு ஏதாவது ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸோ இல்லைன்னா தனியாக ஏதாவது வீடியோலையோ நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவ்வளவும் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ரன் பண்ணால் ரன் ஆகாது. ஜஸ்ட் நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நான் ng servன்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே நம்ம ப்ராஜெக்ட் அவைலபிளாக இருக்குது. நான் கண்ட்ரோல் கிளிக் கொடுத்துக்கிறேன். க்ரோமில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இந்த டெக்ஸ்டோட சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஆப் போயிட்டு நம்மளோட ஆப் காம்பனண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே நான் கிளாஸ் ஆட் பண்ணி டெக்ஸ்ட் 5XL அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தோம்னா பாருங்கள் நமக்கு ரிசல்ட்டில் சேஞ்சஸ் இல்லை. ஏன்னா டெய்ல்விண்டோட செட்டப் இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது. இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. பட் நான் சொல்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஜஸ்ட் இந்த இன்ஸ்டலேஷன் அப்படின்ற பேஜுக்கு போயிருங்க. போயிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் கைடு இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஆங்குலருக்கான ஃப்ரேம் ஒர்க் கைடு இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுதான் புது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்கு இந்த கமெண்ட்டை நான் எகெயின் ரன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோர்ஸ் நம்ம கொடுக்க தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். பட் ஃபோர்ஸ்னால ஏதாவது எக்ஸிஸ்டிங் பேக்கேஜில் ஏதாவது பிரேக்கிங் சேஞ்ச் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணணும். பெட்டர் ஆல்ரெடி இருக்கிற கோடை கமிட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணி இங்கே நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மேக்லன்றனால நான் பின்னாடி sudo கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் கேட்குது. பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. இப்போ இந்த package.json ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா முன்னாடி நம்ம அப்கிரேட் கமெண்ட் ரன் பண்ணும்போதே டெய்ல்விண்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்திருக்கும். இருந்தாலும் நம்ம எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்றனால இந்த கமெண்ட் நான் எகெயின் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு இந்த ஒரு செட்டப்பை அதை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபைல் இல்லாதனால தான் நமக்கு கொஞ்சம் முன்னாடி டெய்ல்விண்ட் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. இந்த ஃபைல் வந்து டாட்ல ஸ்டார்ட் ஆகும். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு அவுட்டர் மோஸ்ட் இடத்துல ரூட்டில் இந்த ஃபைலை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்துட்டு அந்த நேமை பேஸ்ட் பண்ணுறேன். அந்த நேமில் ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே அங்கே கொடுத்துருக்க கண்டென்ட்டை நம்ம கொடுக்கலாம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போஸ்ட் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குங்க. ஜஸ்ட் ஒன்லைனில் சொல்லணும்னா நம்ம அப்ளிகேஷனில் இருக்கிற சிஎஸ்எஸ் எல்லாத்தையுமே இது கம்பைன் பண்ணும். அதுக்குள்ளே நம்ம டெய்ல்விண்டோட பிளக்கினை ஆட் பண்ணி கொடுக்குறோம். அவ்வளோதான். இப்போ இது பண்ணியாச்சு இல்லையா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. ஜஸ்ட் நம்ம எகெயின் ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்த்தா போதும். நம்ம npm கமெண்ட்லாம் ரன் பண்ணனால ஒரு சேஃப்டிக்கு நான் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் C கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம ப்ராஜெக்ட் சர்வ் ஆகிட்டு இருக்குல்லையே அது க்ளோஸ் ஆயிரும். எகெயின் அப்பேரை கொடுத்துட்டு ng serve எகெயின் நான் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ராஜெக்ட் எகெயின் ரன் ஆயிடுச்சு. இங்கே போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம செட் பண்ண ஃபாண்ட் சைஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம டெய்ல்விண்ட் எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? இனி புதுசாக ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே எப்படி டெய்ல்விண்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஏன் நான் ஜஸ்ட் காமிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது டெய்ல்விண்ட் ஆட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? அதனால தான் காமிக்கிறேன். ஜஸ்ட் இதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இங்கேருந்து நீங்கள் ரன் பண்ணாலே போதும். ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இதோட நீங்கள் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட்டில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மட்டும் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே ஆல்ரெடி நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்குது.
இங்கே நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இதை டச் பண்ண போகிறதில்ல. ஸோ டெர்மினலில் மேக்லன்றனால நான் சூடோ ஆட் பண்ணிக்கிறேன். என்ஜி நியூ டெய்ல்விண்ட் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு அப்ளிகேஷன் நேம் கொடுத்துக்கிறேன். சூடோ கொடுத்துருக்கறனால பாஸ்வேர்ட் கேட்குது, பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ முன்னாடி நம்ம ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண மாதிரி என்ன ஸ்டைல் ஷீட் ஃபார்மேட் கேட்குது, சிஎஸ்எஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். சர்வர் சைட் ரெண்டரிங்க்கு நோ கொடுத்துட்றேன், என்டர் கொடுத்துட்றேன். இப்போ அது ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணிடுச்சு. தேவையான பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கு. இன்ஸ்டால் பண்ணி முடிக்கட்டும். இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சிருச்சு இல்லையா? இனி இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் இங்கே டெர்மினலில் போகணும். அப்படி இல்லைன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரையே நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் நம்மளோட புது ப்ராஜெக்ட். இங்கே நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் செட்டப் பண்ணலாம். மறுபடியும் நான் டெய்ல்விண்டோட டாக்குமெண்டேஷன் போகிறேன். இது ரெண்டையும் நம்ம பண்ணிட்டோம். இந்த கமெண்ட்டை நான் ரன் பண்ணுறேன். ஃபோர்ஸ் அவசியம் இல்லை. ஸோ இதை எடுத்துக்கலாம். நான் மேக்லன்றனால சூடோ கொடுத்துக்கிறேன். கமெண்ட் ரன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ஒரு எரர் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு டெய்ல்விண்டோட கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு எரர். இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு சொல்லி வந்துச்சுன்னா மட்டும் இந்த ஃபோர்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் யூஷுவல் எப்போ நீங்கள் ஃபோர்ஸ் ரன் பண்ணாலும் உங்கள் ப்ராஜெக்ட்டை கமிட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிரான்ச்சில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் நல்லது. நான் எகெயின் சூடோ கொடுத்துட்டு ஃபோர்ஸோடு அந்த கமெண்ட்டை ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் பேக்கேஜஸ்லாம் நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. எரர்ஸ் எதுவும் வரல. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியர் இல்லையா? அடுத்து இந்த ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். இந்த நேமை காப்பி பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்துட்டு அந்த நேமை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற இந்த கோட் எடுத்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இனி இந்த கோடை காப்பி பண்ணி நம்மளோட சோர்ஸில் sites.cssக்குள்ளே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். சிம்பிள். இப்போ ப்ராஜெக்ட் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். என்ஜி சர்வ் கொடுக்குறேன். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் கூகுளுக்கு ஷேர் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நான் நோ கொடுத்துட்றேன். நம்மளோட அந்த ப்ராஜெக்ட் 4200 ரன் ஆகுறதுனால தான் வேறு போர்ட் சூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குது. எஸ் கொடுக்குறேன். இப்போ பில்ட் ஆகி வேற ஒரு போர்ட்டில் நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் ஆயிடுச்சு. ஆங்குலரோட ப்ராஜெக்ட் செட் ஆயிடுச்சு. இப்போ டெய்ல்விண்ட் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிடுவோம். ஜஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணி app.componentக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸையும் delete பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் H1ல் வழக்கம் போல் டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். H1க்கு ஒரு சைஸ் கொடுப்போம். டெக்ஸ்ட்டு 5XL கொடுத்துக்கலாம். சேவ் கொடுக்குறேன். பாருங்கள் நம்மளோட டெக்ஸ்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த ஷார்ட் வீடியோக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் நம்ம காம்பனன்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் காம்பனன்ட்ஸை வச்சு ஒரு அட்மின் டேஷ்போர்ட் மாதிரி ஜஸ்ட் ஒரு மெனு ஏரியா மட்டும் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு ஸ்கெல்டன் மட்டும் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதர் காம்பனன்ட்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு டீட்டெயில் ஐடியா கிடைக்கும். அடுத்தடுத்த டாபிக்ஸில் இதுக்குள்ளேயே நம்ம ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.